வெல்கம் டு ஜாஸ் சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நம்ம பன்னீர் பராட்டா இல்லைன்னா பன்னீர் சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பன்னீர் சப்பாத்தி பண்ணுறதுக்காக முதல்ல மாவு பிசைஞ்சு வச்சிடலாம். அதுக்காக நான் இங்கே 4 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதில் அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். நான் இங்கே சுடு தண்ணி எடுத்திருக்கேன். அப்போ தான் சப்பாத்தி மாவு வந்து நல்லா சாஃப்டாக வரும். தண்ணி சூடாக இருக்கிறனால முதல்ல ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கையை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ நாம் இதை ஒரு அரை மணி நேரம் மூடி வச்சுக்கலாம். அதுக்குள்ளே நாம் ஸ்டஃபிங் தயார் பண்ணிடலாம். அதுக்காக நான் இங்கே 200 கிராம் பன்னீர், ஒரு பெரிய வெங்காயம், 5 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சம் மல்லி இலை. இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இதை 3ஐயும் நம்ம இடித்து வச்சுக்கலாம். நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கும்போது தண்ணி சேர்க்கவே கூடாது. இது ரொம்ப கம்மி அளவில் இருக்கிறனால மிக்ஸி ஜாரில் போட்டால் அரைப்படாது. அதனால் நான் இடித்து எடுத்துக்கிறேன். இப்போ இது நல்லா இடித்து எடுத்தாச்சு. இந்த மாதிரி இடித்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை சைடில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா பன்னீர் ஒரு கிரேட்டர் வச்சு நல்லா கிரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட கிரேட்டர் இல்லைன்னா கையை வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க. இப்போ பன்னீரை நல்லா கிரேட் பண்ணி எடுத்தாச்சு. அதில் இப்போ நம்ம வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா மல்லி இலையும் சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. சேர்த்துட்டு அதுக்கப்புறமா அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா, அரை ஸ்பூன் ட்ரை மேங்கோ பவுடர் காஞ்ச மாங்காய் தூள் அரை ஸ்பூன், அதுக்கப்புறமா அரை ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு மிளகாய் பேஸ்ட்டு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா சின்ன சின்ன போல்ஸாக உருட்டி சைடில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற சப்பாத்தி மாவை எடுத்து மறுபடியும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் போல்ஸாக உருட்டி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தவா வச்சுக்கலாம். நம்ம உருட்டி வச்சுருக்கிற சப்பாத்தி மாவில் ஒன்று எடுத்து ஒரு சின்ன கிண்ணம் ஷேப்பில் பண்ணிக்கோங்க. பெருவிரல் வச்சு நல்லா அமர்த்தி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம உருட்டி வச்சுருக்கிற பன்னீரை உள்ளே வச்சு
நல்லா மூடிட வேண்டியது தான். மூடிட்டு கையில் வச்சு நல்லா உருட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா கையில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டஃபிங் வந்து எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி வர மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா மாவில் டிப் பண்ணி நம்ம இப்போ விரிச்சிட வேண்டியது தான். சப்பாத்தி மாவு வந்து ரொம்ப தின்னமாகவும் இல்லாமல் ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் விரிச்சுக்கோங்க. இப்போ சப்பாத்தி மாவு நல்லா விரிச்சாச்சு. இப்போ நம்ம தவாவில் போட்டுற வேண்டியது தான். ஃப்ளேமை வந்து மீடியமில் வச்சுக்கோங்க. ஒரு 15 செகண்ட் அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இந்த பக்கம் ஒரு 10 செகண்டு அப்படியே இருக்கட்டும். இப்போ திருப்பி போட்டு கரண்டி வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நாம் இதில் எண்ணெய் இல்லைன்னா பட்டர் சேர்த்துக்கலாம். நான் இங்கே வந்து பட்டர் எடுத்திருக்கேன். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. திருப்பி போட்டு இந்த பக்கம் பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ 2 பக்கம் நல்லா ப்ரௌன் நிறமாயிட்டு இப்போ நம்ம எடுத்துடலாம். அதுக்கப்புறமா மறுபடியும் மாவு எடுத்து பெருவிரல் வச்சு நல்லா அமர்த்தி நல்லா கிண்ணங்கணக்காக பண்ணிக்கோங்க. நம்ம உருட்டி வச்சுருக்கிற பன்னீரை உள்ளே வச்சிடலாம். நம்ம ஸ்டஃபிங் தயார் பண்ணும்போது பன்னீரில் வந்து தண்ணியே இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து தான் பன்னீர் எடுத்து வச்சுருப்போம். அதில் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்த மாதிரி தான் இருக்கும். அப்படி தண்ணியாக இருந்துச்சுன்னா நீங்கள் பன்னீரை வந்து ஒரு காட்டன் துணியில் நல்லா சுற்றி வச்சுக்கோங்க. அப்போது பன்னீர் உள்ள தண்ணியை வந்து துணி இழுத்துக்கும். அதுக்கப்புறமா தான் கிரேட் பண்ண ஆரம்பிக்கணும். இல்லைன்னா நீங்கள் அந்த தண்ணியோட கிரேட் பண்ணிங்கன்னா ஸ்டஃபிங் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்த மாதிரி இருக்கும். நீங்கள் சப்பாத்தி மாவில் வச்சு அதை உருட்டும்போது அந்த ஸ்டஃபிங் எல்லாம் வெளியே வந்துடும். அதே மாதிரி வெங்காயம் நல்லா சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. பெருசாக கட் பண்ணிங்கன்னா அதுவும் வெளியே வந்துடும். ரெண்டு பக்கமும் நல்லா ப்ரௌன் நிறமானதுக்கப்புறமா தான் பட்டர் சேர்த்துக்கணும். முதல்ல சேர்த்திங்கன்னா பட்டர் வந்து அந்த சூடில் வந்து கரிஞ்சு போயிடும். அதுக்கப்புறமா இன்னொரு மெத்தட்லேயும் பண்ணலாம். சப்பாத்தி மாவு எடுத்து சப்பாத்தி கட்டையில் வச்சு கொஞ்சம் ரவுண்டாக உருட்டிக்கோங்க. இப்போ பன்னீர் ஃபில்லிங்கை வச்சிடலாம். வச்சு நல்லா மூடிக்கலாம். நல்லா உருட்டிக்கோங்க. கையை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மாவில் டிப் பண்ணி சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா தேய்ச்சிருங்க. கையை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
அவ்வளோதான், பன்னீர் சப்பாத்தி ரெடி ஆயிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.